குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.1ல் 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் கொடுத்துட்டு என்ன கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் ஒய் ப்ளஸ் ஜெட்டும் ஈக்குவலன்ட் ஆகும். என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏஓபின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஏஓபி ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது ஸ்ட்ரெயிட் லைன் தான் சொல்லிட்டு. பட் நம்ம எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைனில் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள், அதாவது சர்க்கிள் ஷேப்பில் வருது இல்லைங்களா? அப்போ சர்க்கிள் ஷேப்பில் வரக்கூடிய ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அதாவது இந்த எல்லா ஆங்கிள்ஸையும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் டபிள்யூ பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள்னா எல்லா ஆங்கிள்ஸ் 4 ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இட் மஸ்ட் பி இந்த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ஷேப்பில் வரும். ஓகேங்களா? எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம சேர்க்கும்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ பிளஸ் ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்றாங்க. இப்போது நான் திரும்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எடுத்து எழுத போகிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றதை நான் என்னவா மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ பிளஸ் ஜெட்னு சொல்லிட்டு மாற்றலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நான் டபிள்யூ ப்ளஸ் ஜெட்டுன்னு மாற்றலாம். அல்லது டபிள்யூ ப்ளஸ் ஜெட்டுக்கு பதிலாக நான் என்னென்னு மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிளில் வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் பார்த்தாலும் சரி அந்த பக்கம் பார்த்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டபிள்யூ ப்ளஸ் ஜெட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு போடுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு டபிள்யூ பிளஸ் ஜெட் போட்டாலும் ஒன்று தான். ஏதாவது ஒன்றத்தை மட்டும் தான் நீங்கள் மாற்றணும். ஒரு பேரை மட்டும் தான் நீங்கள் மாற்றணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2x. அதே மாதிரி ஒய்யையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2y விச் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ரெண்டுத்துலையுமே என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஸோ மல்டிப்ளிகேஷன் 2ங்களா ஆப்போசிட் சைடில் போகும்போது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனாக மாறும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 360 divided by 2. So x plus y is equal to divide பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ நான் எக்ஸ்ன்ற ஆங்கிளையும் ஒய்ன்ற ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? லாஸ்ட்டில் என்ன லைன் எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா since x and y form linear pair, அதாவது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி கிடைக்குது அப்படின்றதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த லைன், அதாவது எந்த லைன்னு பார்த்தீங்கன்னா XY இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் இருக்கக்கூடிய லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா AOB. ஸோ அப்போது என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா அது லீனியர் பேராக இருக்கிறதுனால AOBன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.